இந்த தெருவுல எல்லார் வீட்லயும் நான் பாத்திரம் வளர்க்குறேன். ஆனா இந்த வீட்டுல மட்டும் என்னை அறியாம ஒரு பாசம் ஒட்டிக்குது. யோ பள்ளிவேலு, வாயா வெளியில. என்னையா எல்லாம் திரண்டு வந்துட்டீங்க? ஏதோ சண்டை சச்சிருவா? யோ, உன் தம்பி வெற்றிவேலு என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா உனக்கு? சித்தி சித்தி என்ன அஞ்சலி? அப்படி என்னையா பண்ணிட்டா? இவரு பொண்ணுக்கு உன் தம்பி லவ் லெட்டர் எழுதி கொடுத்திருக்காயா. லவ் லெட்டரா? அந்த ரவுடி பத்தி சொன்னேன்ல, அவன் இங்கதான் இருக்கான். யாரு? இந்த அறிக்கை அந்த லெட்டர். என்ன லெட்டர்? எப்ப போட்டு பாரு. பால்கோவா போன்ற என் இனிப்பான பத்மாவுக்கு ஆசையுடன் மீசை உள்ள உன் நேசம் எழுதிய பாசமடல். நீ சேலைக்குள் ஒளிந்த செந்தாமரை எனக்கு தேவையோ? எதிர் வீட்ல ஒரு சீரியல் எபிசோட் சூப்பரா ஓடுது. எனக்கு தெரிஞ்சு இது 10வது லவ் மேட்டர். காப்பி போடு. நாம் இருவரும் சந்திப்போமா? நம் காதலை சிந்திப்போமா? இப்படிக்கு காதலுடன் காத்திருக்கும் பழனிவேல். ஏய், தம்பி எழுதிருக்கான்னு சொன்ன என் பேர் பழனிவேல் போட்டுருக்கு. பழனிவேல் தான் போட்டிருக்கேன். பத்மாக்கு லெட்டர் கொடுத்தது நான் தான். ஆனா குடுக்க சொன்னது எங்க அண்ணன். அண்ணன் லவ் லெட்டர் எழுதுவாராம், அதை தம்பி கொண்டு போய் கொடுப்பாராம். இந்த மானங்கிட்ட பொழப்புக்கு பேசாம நாக்க புடிச்சிட்டு சாவலாயா? ஏன் சாவே? ரொம்ப ஓவரா பேச போடா. வாங்கயா, இவங்க எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. ஏன் நின்னு பேச? பேசிட்டே போற, நிக்க பயடா உனக்கு. கரெக்ட்னே. என்னடா கரெக்ட் விட்டனா பாரு. நான் எப்பட லெட்டர் எழுதுறேன்? நீ போறப்ப வரப்பெல்லாம் உன்னையே வெறிச்சு பாக்குமா? ஏதோ உன் மேல ஆசை இருக்கு போல் இருக்கு, அண்ணனுக்கு பொண்டாட்டியை செட் பண்ணலாமேன்னு நான் தான் நீ எழுதின மாதிரி லெட்டர். போடா அறிவு கிட்டவனே. எனக்கு தான் கல்யாணமே வேணாங்கற. ஏன் வேணாம்? சின்ன வயசுல இருந்து உனக்குன்னு நான் தான் இருக்கேன். நாளைக்கு எனக்கு ஏதோ கல்யாணம் ஆகி வரப்போறவன் நல்லவளா இருப்பாளோ, அழகா பிடாரியா இருப்பாளோ, யாரா கண்டா? எனக்கு நாளைக்கு ஒரு குடும்பம்னு வந்து உனக்கு ஏதோ குறை இருந்துச்சுன்னா அப்புறம் என்னால உயிரோடவே இருக்க முடியாது. புரிஞ்சு போச்சுடா. என்ன? அண்ணன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உனக்கு ரூட் கிளியரா இருந்தானே, கவலையப்படாத. நாளையில இருந்து உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சறேன். யாரு நீ எனக்கு பொண்ணு பார்க்க போறியா? ஏண்டா தம்பி, எனக்கு வரப்போறவ எப்படி இருக்கணும்னு ஏகப்பட்ட கனவு கற்பனையோட. டேய் எங்கடா போயிட்ட? என்ன அப்படியே இத சொல்லு. மெதுவா அங்க திரும்பி அங்க பாரு. எங்க எங்க அந்த ஏத்து விட்டு பாருங்க. என்ன தம்பி, யாரையும் காணோம்? போயிட்டா. மெதுவா பாருன்னா இவ்வளவு மெதுவா திரும்பினா வண்டியை நிறுத்திடா. நீ குதிரைக்காரடா? குதிரை வண்டிக்காரர் உள்ள தூங்குறாருப்பா. நீ என்ன ஓட்ற? ஒரு டைம் பாசிங் ஓட்டுறப்பா. சும்மா டைம் பாசிங்கடா. டைம் பாஸா? நாங்களும் டைம் பாஸ். பழனி முருகா, காலையில டூட்டிக்கு போகும்போது தொல்லையை கொடுக்குறாங்களே. அங்க இங்க ஆட்டிய போட்டு 300 ரூபாய் தேத்தணும். 300 ரூபாயில 298 ரூபாய்க்கு ஒரு ஃபுல்லா வாங்கி உள்ள போட்டோம். மீதி 2 ரூபாய். அதுல ஒரு முறுக்கு வாங்கணும். முறுக்கு தொலைஞ்சு வச்சா? இருக்கு. இந்த முறுக்கு மூலமா 30 வருஷமா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கட்டவுமனு பயமா இருக்கு. அட மொட்டை பேலடா, முறுக்க உடைச்சு முழுங்குறத விட்டுவிட்டு என்னோட நம்மளுக்கு அது எங்களுக்கு தெரியாதா? அத்தை உடைக்காம நாங்க 2 பேரும் சரிபாகமா சாப்பிடணும். அதுக்கு ஒரு தீர்ப்ப சொல்லு. உடைக்காம எப்படிடா சாப்பிடுறது? உனக்கு தெரியாதா? தெரியாது. நீ நாட்டாம இல்லையா? கிடையாது. அப்ப எதுக்கு குதிரை வண்டில வந்த? தெரியாம வந்துட்டேன்டா. அப்ப நான் சொல்றேன், அதுக்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? உங்க அப்பனுக்கு நீ பிறக்கணும் ஒத்துக்கணும். முறுக்குக்கு எங்க அப்பனுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? அப்ப தீர்ப்பு சொல்லு. குட் மார்னிங்ப்பா. என்ன குட் மார்னிங்? நான் கேட்டனா? இல்லப்பா, டிரைவருக்கு கிளி இப்படித்தாப்பா சொல்லுவாங்க. கிளீனர் வர நேரமாடா இது. டேய் முத வண்டி கிளம்ப போகுது, நம்ம வண்டிக்கு டிக்கெட் போடு. டேய் மணி போ 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 போ. கடையப்பட்டி பைபாஸ் கோயில் வாசலே. கடையப்பட்டி பைபாஸ். சூப்பரோ சூப்பர். டேய் என்ன சூப்பர்? உங்க மூஞ்சி சார், உங்க முகத்துல அதிர்ஷ்ட தேவதை சேர் போட்டு உட்கார்ந்திருக்கா சார். டீ குடிக்க உனக்கு காசு வேணுமா? ஐ அம் நாட் பேக்கர், ஐ அம் பெயிண்டர். சார் ஒரு 10 ரூபாய் கொடு சார், உன்னை சூப்பரா வரையறேன். என்னைய வரையணும்னே ஆசை. ஆனா நான் இப்ப டூட்டில இருக்கனே. நீங்க உங்க டியூட்டி பாருங்க சார், நான் வரையறேன் சார். நீங்க போங்க, நீங்க போங்க. கடையப்பட்டி பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட் கோயில் வாசலே. கடையப்பட்டி பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட். தம்பி, நாங்களும் பழனி மலைக்கு போகணும். எங்க வீட்டுல எல்லாரும் வர்றாங்க. ஒரு 5 டிக்கெட் போட்டு வை. போட்டுருவோம் முத்தனே. 5 டிக்கெட் அட்வான்ஸ் புக்கிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் சீட் கெபாசிட்டி மட்டும் ஏத்து, ஸ்டாண்டிங் ஏத்தாத. ஏப்பா எப்போ பிதுங்க காத்து கூட வராம டிக்கெட் ஏத்துவா. இன்னைக்கு என்ன வந்துச்சா? இன்னைக்கு காத்து வரணும். சொன்னதை மட்டும் செய்டா என் வென்று. நன்று. ஹலோ, வரைஞ்சு முடிஞ்சாச்சு, வந்து பாருங்க. சார் படம் என்னமா வந்திருக்கு தெரியுமா? நல்லா வந்திருக்கா? சார் நீங்க தானா? எனக்கே சந்தேகமா இருக்கு சார். வந்து பாருங்க 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 சார். டேய் உன்னை செருப்பால அடிப்பேன்டா. ஏன் சார் உங்களை நீங்களே திட்டிக்கிறீங்க? டேய் இது நானாடா? நீங்களே சார். இல்லடா சார் அந்த ஆள வரைஞ்சிருக்கடா.
ஒரு சின்ன மிஸ்டேக். முன்னாடி நீங்க நின்று இருந்தீங்களா, பின்னாடி கடையில் அவர் இருந்தாரா, உங்களோட ஒரு அழகா இருக்காரா, என் கவனம் எல்லாம் அவர் மேல விழுந்துருச்சு. அதனால அவரே வரைஞ்சிட்டேன். ஒத்தக்கு நான் உன்னை கொண்டே விடுவேன்டா. கனகம்பட்டி பைபாஸ் பஸ் ஸ்டாண்டு கோயில். என்னை வரையிறோம்னு சொல்லிட்டு உங்களை வரைஞ்சு விட்டானே அந்த ஊர். பரவாயில்ல, எப்படியாவது வரைஞ்சான். ஆமா ஆமா, ஸ்ரீரங்கத்துக்கு போகும்போது சரங்கு போய் பிடிச்சிட்டு போவாங்க. 5 டிக்கெட்னு சொன்னேன், அதுல ஒரு டிக்கெட் ஸ்பெஷல் டிக்கெட் இப்பத்தானப்பா தெரியுது. கொஞ்சம் வாய முட்றேன் நண்பா. நல்ல மூட்ல இருக்கேன். தம்பி புறப்படலாமா? போலாம். தம்பி போலாம். வாங்க 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 ஏறுங்க. கேப்பா, பொத்திட்டு வந்து வண்டியில ஏற. இப்பத்தானே நல்ல மூட்ல இருக்காரு. புறப்படி. சொல்லுங்க மேடம். ஸ்பெஷல் டிக்கெட்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, நீ கவலையே படாத. கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி பாக்குறியா? பாரு. நம்ம டேஸ்ட் தான். பாட்டை போட்டு மயக்குறீங்களோ? படத்துல கடைசியில அந்த புள்ளாவோட காவை கொடுத்துருவாயா? பாட்டை மாத்திட்டு உன் ரூட்டை மாத்திக்க. முதல்ல இவ பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே. அஞ்சலி பேசுறேன். அஞ்சலியா? முத்தனனுக்கு எந்த வகையில சொந்தம்? சித்தி வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன விஷயமா வந்திருப்பா? எனக்கு வேலை கிடைச்சது, பழனிக்கு கூட்டிட்டு வந்து அர்ச்சனை பண்றேன்னு எங்க அம்மா முருகை கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. நம்மள பத்தி ஏதாச்சும் சொல்லலாம்ல. ஊர் நல்லாதான் இருக்கு, ஆனா நிறைய ரவுடி பசங்க இருக்கானுங்க. ரவுடியா? என்னத்தான் சொல்றாளா? சரி, கோயில் வந்துருச்சு, நான் அப்புறம் பேசுறேன். சின்ன பிள்ளையில கையில விட்டுருக்குங்க, அப்ப இறங்குங்க. இந்தாங்க தம்பி. பரவாயில்ல, உங்கள்கிட்ட இருக்கட்டும். பரவாயில்ல, ஏன்ட்டே இருக்கட்டும். கட்டிங் ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. நாங்க வரட்டுமா? போயிட்டு வாங்கண்ணே, நான் இங்கே வெயிட் பண்றேன். நாங்க வர்ற வரைக்கும் நீயே வெயிட் பண்ற? ஏத்து வீட்டுக்காரரு தெரிஞ்சவரு. நீங்க போயிட்டு வாங்கண்ணே, நான் அது அப்படியே நீங்க வாங்க. காத்துட்டு இருக்கேனே. லுக்கு பெருசுக்கு மேட்ரு சிறுசுக்கா? அவங்க வார வரைக்கும் வண்டி இங்க நின்றுச்சுன்னா சவாரி கம்மின்னு முதலாளி கணக்கப்பானே, என்ன பதில் சொல்லுவ? சொந்த காசை கொடுத்துட்டு போறேன். இவங்க டீ வாங்கி குடிக்கிறது எங்கள்கிட்ட, சொந்த காசை கொடுக்க போறாங்களாம். கொய்யால. தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ஒரு சந்தோஷமான விஷயம், என் பொண்ணுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். அப்படியா? உங்க உதவியை மறக்கவே முடியாதுண்ணா. நான் நல்லா இருக்கேன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. நல்லா இருமா, நல்லா இரு. இந்த கோயில்ல தான் கல்யாணம், தவறாம வந்துருங்க தம்பி. கண்டிப்பா வந்துடுறேம்மா. இதத்தான் பழனி பஸ் ஸ்டாண்ட்ல காப்பாத்தினியா? ஆமாண்டா. இந்த மாதிரி ஆளுகளுக்கு நல்லதும் செய்யற, என்ன மாதிரி ஆளுகளுக்கு கெட்டதும் செய்யற. உன்னை புரிஞ்சுக்கிறதே முடியலையாப்பா. ஏய், அடிக்காத பஸ் ஸ்டாண்டு பைபாஸ் கந்தாம்பட்டி. ஏமா ஒரு ரவுடி கால்ல போய் விழ சொல்றீங்க? யாரும்மா ரவுடி? இன்னொரு தடவை மட்டும் அந்த தம்பி அப்படி சொல்லாதீங்கம்மா. ஆமாக்கா, அன்னைக்கு அந்த அண்ணன் மட்டும் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து என்னை காப்பாத்தாம இருந்தா, இன்னைக்கு நானும் எங்க அம்மா தூக்க தொங்கிருப்போம்க்கா. ஆமா, போலாம். பாரு பாக்குற வரைக்கும் பாரு. போதும் பொழப்பு கட்டு போவு. ஏ அஞ்சலி, அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வா. சீக்கிரம் முடிவு பண்ணு, வெஞ்சில பயங்கர கூட்டம். தம்பி வெற்றி எங்கெல்லாம் தேடுறது? என்ன எல்லாரும் பண்ணிட்டீங்களா? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஆ. கல்யாணம் வேண்டாம், காட்சி வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த கொண்டனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? உனக்கு பொண்ணு பாக்குறதா சொல்லி கொண்டனை கிளப்பி அங்க கொண்டு போயிடுறோம். ஆனா அங்க போற வரைக்கும் கொண்டனுக்கு இந்த மேட்ரு ஓபன் ஆயிராம பாத்துக்கணுமே. அப்பனா முதல்ல உன் கோடான மூடு. வெற்றிவேல் தம்பிக்கு கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி. மத்தபடி அவர் பத்தி தெரியுமே, மாப்பிளை பத்தி சொல்லுங்க. ஏய் பொண்ணை பார்த்து விட்டு அப்படியே மூர்த்தத்தை வச்சுக்க வேண்டியதானே. நீங்க அப்படி வர்றீங்களா? கூப்பிட்டா போச்சு. பர்வதம், எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிளை உங்களையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இல்லைங்க, என் தம்பிக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. என்ன தம்பிங்கிறீங்க? கட்டிக்கு போற உங்களை பத்தால பேச முடியும். என்னது கட்டிக்கு பொருள்? அண்ணா, அவர் சொல்றது சரிதான். உனக்கு தான் இங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கான். இந்த பொண்ணு மட்டும் வேணாம்னா அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டோம். ஆமா. ஓஹோ, அப்படி வரீங்களா? ஏய், அந்த பொண்ணுகிட்ட நான் தனியா பேசணும். அதுக்கு இல்ல, தாராளமா பேசுங்க. என்ன இது, கதவை தாழ்பால் போட்டாரு, உள்ள கூட்டிக்கிட்டு போய் பேசுவாரு. ஐயோ, இவர் யாரும் தெரியாம உள்ள அனுப்பிட்டாங்களே. இவ்வளவு நேரம் உள்ள என்னைய பண்றாரு? ஒருவேளை கலந்து பேசி பேசி டயர்ட் ஆகி படுத்து தூங்கி இருப்பாங்களோன்னு சொல்ல வந்தையா. கதவை தட்டுங்கய்யா. டிஸ்டர்பா இருக்காது. வாடா. உள்ள என்ன நடந்துச்சு? சூப்பரா நடந்துச்சுல. ஏய், என்ன வாங்க.
என்னைக்கு இது அநியாயமா இருக்கு? அநியாயம் இல்லைங்க, நியாயம். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் மனசுல என்ன இருக்குன்னு கேட்க வேணாம். அதுகிட்ட தனியா பேசலாம், ரூம் உள்ள கூட்டிட்டு போனா கண்ணீர் வெடிய கையெடுத்து கும்பிடுது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மா இருக்க சொல்ல. அப்பா நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி பலசரக்கு கடை வச்சிருக்காருப்பா, ரொம்ப நாள் பழக்கம். உங்க பொண்ணு பொருள் வாங்க கடைக்கு போனா பய பொட்டல போட்டா. அதான் பின்புறமா கூட்டிட்டு போய் உங்க பொண்ணுக்கு பிடிச்ச பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஒழுங்கா அவங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன டேய் தம்பி, இனிமே நமக்கு இங்க வேலை முடிஞ்சு போச்சு, வா கிளம்பு. வா வா வா. ஆமா சரியா வரலனா கிளம்பிட வேண்டியதா. இனிமே தம்பி சொன்னான் தும்பி சொன்னான்னு சொன்னா சங்கு எடுத்துருவேன். சாமி, எனக்கு அப்பா தான் இல்ல, எல்லாமே எங்க அண்ணன் தான். எங்க அண்ணன் மனசு மாதிரி கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்லுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. உங்க 2 பேர் ஜாதகமும் யோக ஜாதகம்ப்பா. கூடிய சீக்கிரத்துல நினைச்சதெல்லாம் நடக்கும். ரொம்ப சந்தோஷங்க. ஐயா, நீங்க பொய் சொல்லி அனுப்பியிருக்கீங்களே. உன் அண்ணனுடைய ஜாதகத்துல தோஷம் இருக்கு, அவனுக்கு கல்யாண பிராப்தமே இல்லைன்னு நான் சொன்னா கேட்கிற அந்த பையன் மனசு தாங்குமா? எனக்கு அது கூட கவலை இல்லை. அந்த வெற்றிவேல் ஜாதகத்துல மிகப்பெரிய விபரீதம் இருக்கு. அவன் சந்திக்க கூடாத ஒத்தனை சந்திக்க போறான். அன்னையிலிருந்து நடக்க கூடாததெல்லாம் நடக்க போகுது. வர சொல்லிருந்தீங்களாமே. யார் அந்த இசக்கி? பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இவன் ஒரு பொறுக்கி ரவுடி ராஜ்யம் நடத்திட்டு இருக்கிற ஒரு தாதா. இவனை கைது செய்ய முடியாம காவல்துறை கை கட்டி நிக்குது. இவன மாதிரி ஆட்கள் நடு ரோட்ல சுட்டு கொல்லணும் அப்படின்னு ஒரு பப்ளிக் மீட்டிங்ல, அதுவும் ஏரியால நெருப்பு கக்கிருக்கா கனல் கதிரவன். நாளைக்கு அதே இடத்துல அவனை நான் போடுவேன், நீ அங்க வந்து நிப்ப. நான் எதுக்கு அங்க? ஏதாவது பிரச்சனைனா பப்ளிக் முதல்ல உனக்குள்ள போன் பண்ணுவாங்க. ஆமா, நீ ஏன் நின்னு வேடிக்கை பார்த்த? வர எலெக்ஷன்ல தலைவர் எனக்கு கண்டிப்பா சீட் கொடுக்க போறா பாரியா. தமிழ்நாடு என்ன மன்னிச்சு எசக்கி, என்ன சுட்டாத எசக்கி, என்ன மன்னிச்சு எசக்கி, உன் காலில் வந்து எசக்கி. கிரானைட் தொழில் செய்வதாய் சொல்லிக்கொண்டு ரவுடித்தனம் பண்ணி கொண்டிருக்கும் இசக்கியை நடு ரோட்டில் சுட்டு பொசுக்க வேண்டும். சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அந்த ஸ்பாட்டுக்கே போனேன். எசக்கி எவ்வளவு கொடுத்தா? இது அபாண்டமான பொய். அபாண்டமான பொய்யா அப்பட்டமான உண்மையான்னு என்கொயரி கமிஷன் முடிவு பண்ணட்டும். அதுவரை நான் உங்களை சஸ்பெண்ட் பண்றேன். காசுக்காக கடமை வைக்கிற இந்த மாதிரி ஆளுங்களை நாம என்ன சார் பண்ண போறோம்? இதோ வருகிறது கந்தன்பட்டி காளை. கடந்த 2 வருடம் கந்தன்பட்டி கலக்குது, ஒட்டச்சத்திரம் ஓடுது. 10 ரூபாய் 10 ரூபாய். தம்பி தூள் கிளப்பிட்டு வாடா. இவன் என்ன பழனி பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சவன். இவனை இன்னைக்கு தீத்தரணும். தம்பி ஆசிரியர் பண்ண நிமிஷம் பண்றா, போடா போ. ஏனே குழம்பு சோறு சாப்பிடும் போது எரியாதா? நாங்கெல்லாம் நெருப்பு சோறு கூட சாப்பிடுவோம்டா. நெருப்பு சோறா? குழம்புக்கு போடணும் வெந்தயம், சிலம்புக்கு கட்டணும் பந்தயம். 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய். அங்க பார், உடம்பு பூரா கறி ஏத்தி தலையறானுங்க. நீ எந்த தைரியத்துல வெற்றி மேல பந்தயம் கட்டுற? உடம்புல கறி இருந்தா மட்டும் போதுமா? மனசுல வெறி இருக்கணும்ல. அது நம்ம ஊர் வெற்றிக்கு தானே இருக்கு. இது ஓமானம் ஏமானலாம் இல்லடா, நம்ம ஊர் மானம்டா. கண்டிப்பா ஜெயிக்கிறேனே. என்ன அந்த பக்கத்துல ஆட்டத்தை பாரு, இந்த பக்கத்துல பந்தயத்தை கட்டு. அண்ணா என்னது? அங்க பாரு. என்ன? அந்த வண்டியை பாரு. அந்த வண்டி மேல இருக்க பொண்ணு பாரு. வா 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 10 ரூபாய். அண்ணே அவங்க மட்டும் உனக்கு பொண்டாட்டி வந்தாங்கன்னு வச்சுக்க, ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கும்னே. போடா போடா. நீ என்ன போட்டிக்கு வந்திருக்கியா இல்ல பொண்ணு பார்க்க வந்திருக்கியா? ஜெயிச்சு போகையில வாரி கட்டு வாரி கட்டு. பாக்குறதுக்கு ரவுடி பொண்ணு மாதிரி இருக்கா? அவங்க கூட என்ன சேர்த்து விட்டு கோலால இறக்கி விட பாக்குறியா? நீ முதல்ல போய் கோலால போ. கூட மாட்டீங்க. இதோ ஆரம்பமாக போகிறது இறுதிக்கட்ட போட்டி.
ம்.